எல்லாருக்குமே தெரியும் கரோனா வைரஸ் உலகம் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, எந்த லெவலில் இருக்குன்னு. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக சைனாவில் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு யூஸாக இருந்திருக்குன்னு ஒரு 4 ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ முதல் ஃபேக்ட், ப்ளூ டாட் அப்படின்னு ஒரு டெக் கனடியன் ஸ்டார்ட் அப். இவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டிசீஸ் அல்லது ஒரு வைரஸை அனலைஸ் பண்ணி ட்ராக் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி ரிசல்ட் தரும். இவங்க இந்த மாதிரி ஒரு டிசீஸ், கரோனான்ற ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சிடிசின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் இவங்களுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஃபர்விஷன் அப்படின்னு ஒரு லீடிங் ஹைடெக் மெடிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். இவங்க டிசைன் பண்ண ஒரு சிஸ்டம் எப்படின்னா, ஒரு டிசீஸ் அல்லது ஒரு வைரஸை அனலைஸ் பண்ணி 2 மினிட்ஸ்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது சைனாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அலிபாபா அப்படின்னு சைனாவில் ஒரு டெக் ஜாயிண்ட், இவங்க டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு சிஸ்டம் இன்னுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு ஒரு ஃபேக்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைனாவில் மெடிசின் சப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு டிவைஸ் நம்ம ட்ரோன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரோன்ஸ். இதை வச்சு தான் அவங்க மெடிசின் சப்ளை பண்ணாங்க. ஸோ தட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஹாஸ்பிட்டல்ஸில் கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கோ மெடிசின் கொடுக்கறதுக்கோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணது தான் ரொபாட்ஸ். த மோஸ்ட் எப்படி சொல்கிறது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி. அதை யூஸ் பண்ணி அவங்க மெடிசின் சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இன்னுமே கம்மியாகும், டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஸோ ஏஐ அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும். அதை நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் கூட நம்ம கொஞ்சம் மேலே போகலான்றது ஒரு சஜஷன். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.